இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது, தாம் செய்ய போகிறதை பிரைஸ்லாட் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். யார் கேட்டாரு? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா இயேசுவை குறித்து. அல்லேலூயா. இப்போ இயேசு அவர் என்ன செய்ய போறான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய இப்போ நம்ம புது வருஷத்துக்கு போக போகிறோம். அந்த புது வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போகிறான்றது யாருக்கு தெரியும்? அன்றைக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? சில கேள்விகளை கேட்குறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைஸா ஜனங்கள் உட்கார்ந்து வசனத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்கும்போது திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் வசனத்தில், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இப்போ திரளான ஜனங்க இருக்கிறத பார்த்தாரு. பார்த்தோன்னே இவங்க சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே போய் கொள்ளலாம்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவருக்கு இந்த திரளான ஜனங்களை எப்படி போஷிக்கிறது, எப்படி அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் எதுக்கு அந்த கொஸ்டின் தான் கேட்டுருக்கிறாரு? அல்லேலூயா. சில நேரங்களை நிறைய நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாரு, நிறைய கேள்விகளை நம்மளை கேட்க வைக்கிறார். சரி, அவர் கேட்குறாரு, நம்ம பதில் சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அங்கே கேட்கப்படுது ஒரு கேள்வி, இத்தனை ஜனங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, பிரைஸ்ரான் 7ஆம் வசனத்தை வாசிக்கும், பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தாரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டா கூட 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே. கொஞ்சம் கொஞ்சம், அதாவது பசியாக போகக்கூடாது, ஏதோ கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ண, திருப்தியாக இல்லை, எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட எவ்வளோ பணத்துக்கா? நீங்கள் நினச்சிக்காது 200 பணம் 200 ரூபான்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, 2025 ஏறக்குறைய வருஷத்துக்கு முன்னாடி 200 பணம்ன்றது பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? 5000 பேர். அப்போ மொத்தமாக அவங்க ஒரு மனைவின்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பிள்ளைங்க. அந்த காலத்தில் 4 பிள்ளைங்களாம் கிடையாது. மினிமமாக போட்டால் கூட கால்குலேஷன் ஒரு 30,000 ஜனங்கள் குறைந்தபட்சம் சாப்பிடணுன்னா யோசித்து பாருங்கள் எவ்வளோ செலவாகும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ 200 பணத்தை கொண்டு போய் வாங்கினா கூட இவங்க ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போனால் கூட என்ன பண்ண முடியாது? இன்னொன்று, அது வனாந்திரமான இடம். அந்த இடத்துல என்ன இருக்காது? ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காது, அல்லது ஹோட்டல்லாம் கிடையாது. ப்ரைஸ் அங்கே வீட்டில் ஆர்டர் கொடுக்கணும்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ சாத்தியமே இல்லாத ஒரு பகுதி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, செய்தியை நல்லா கவனிங்க, உங்களுக்கு கடைசியாக தான் புரியும். அல்லேலூயா. சாத்தியமே இல்லாத பகுதி. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, நான் இதை செய்யணும்னா எப்படி செய்யறது, எப்படி உங்களை திருப்தி ஆக்குறது, அப்படி யார்கிட்ட தான் ஆப்ஷன் வைக்கிறாரு நம்ம. ஆனால் அவருக்கு தெரியும், அவர் ஒரு ஸ்டைலில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிறைய சவாலான காரியங்கள் இருக்குது, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியலையே, இப்படி இருக்குதே முன்னாடி, உங்களுக்கு தான் தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை எனக்கு போன வாரம் எல்லாம் தியானிக்க வச்சார். எப்பவுமே நான் செய்தி லாஸ்ட்ல தான் எடுப்பேன் எப்பவுமே. ஆனால் இந்த வசனத்தை எனக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருந்தது. அவர் செய்ய போகிறதை இவர் அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு சோதனை, டெஸ்ட். அல்லேலூயா, சோதனை. அப்போ ஆண்டு கேட்கிறார், இவன் சொல்றான் 200 அப்பத்துக்கு வாங்கினா கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட என்ன பண்ணாது, உங்களுக்கு போதாதே ஆண்டவரே. ஏசுகிட்ட காசு ரெடியா பேங்க்ல வச்சிருந்தாரு, எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கிட்ட காசுலாம் கிடையாது. ஒரு வரி பணம் கட்டணும்னா கூட பிரைஸ்ல என்ன பண்ணாங்க சொல்லுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல 2 பேருக்கும். ஆனா பிதா விடலை. சரி போங்க, கடல்ல போய் என்ன பண்ணுங்க, பேதுரு சொன்னாரு, போய் ஒரு தூண்டில போட்டா ஒரு மீன் அகப்படும், அது வாயில் என்ன இருக்கும், ஒரு வெள்ளி பணம் இருக்கும், கொண்டாந்து உனக்கு எனக்கு என்ன பண்ண வரிய கட்டிடு. அப்போ அவர் பேங்க்லாம் வச்சிடல, சேர்த்தலாம் வச்சிடல. சரியா? அப்போ இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்றது? ஒண்ணுமே கிடையாது. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லலை, இல்லை ஆனா கொடுக்கணும். ஆண்டோட பிளான் அதுதான். அவங்க ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் நான் வெறும் பொருளாதார ரீதியா மட்டும் சொல்லலை, உங்க ஞானத்துக்கு எடுத்த காரியமா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய சில நல்ல காரியமா எதுவா இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை, சாத்தியமே இல்லைனாலும் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய அவர் நினைவில் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களை சோதிக்கும்படி சில கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். அடுத்த 2வது வராரு ஒருத்தர் என்கவுண்டர். யாருன்னா அந்திரேயா கிட்ட கேட்கிறாரு. அந்திரேயா சொல்றான், ஆண்டவரே இங்க ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. அந்திரேயை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ அவருடைய சீஷர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் என்ன இருக்கு, 5 வார்கோதுமை அப்பமும் 2
மீனும் இருக்குது, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். தட் மீன்ஸ் மனுஷ மூளைக்கு, நம்ம நாலேஜுக்கு, உலக பிரகாரமா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் சாத்தியம் இல்லாத ஒன்றை நமக்கு செய்யும்படியா தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய அதிசய திட்டம், ஆச்சரியமான ஒரு திட்டம் பிரைஸ் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனா இங்க யாருக்குமே அதை என்ன பண்ண முடியல, கிரகிக்கவே முடியல. யாருக்குமே அதை யோசித்து சொல்லவே அவர் வழியை கண்டுபிடிக்கவே முடியல. பிரைஸ் ராட். ஆனா கடைசியா என்ன நடந்தது? அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. என்ன பண்ணுங்க, யார் கையில தான் கொடுத்தாரு? ஆண்டவர் தம்முடைய கையில கொடுக்கல. அவர் பிட்டு யார் கையில தான் கொடுத்தாரு? சீஷர்கள் கையில. சீஷர்கள் போய் என்ன பண்றாங்க, பந்தி உட்கார வச்சு அவங்க எல்லாம் பரிமாறுறாங்க. எப்படி சாப்பிட்டாங்களாம்? திருப்தியா சாப்பிட்டாங்களாம். ஆனா அங்க அவன் சொல்லும் என்ன சொல்றான், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 பணத்துக்கு வாங்க வேண்டியதா இருக்குமே ஆண்டவர், எங்க போறது? அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போவானா, ஒன்றும் பண்ண வேணாம், நான் என் திட்டத்தை மட்டும், அல்லேலூயா, நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை விசுவாசித்தால் திருப்தியாய் சாப்பிட்டு மீதமானதையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாம சேகரிங்கன்றாரு. மீதமானது என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு விசுவாசி நிறைய பேருக்கு சேகரிக்கிற குணமே இல்லை. வந்த அப்பப்போ தாட் புட், அவ்வளோதான். அல்லேலூயா. சேகரித்து வைங்க சொல்லி கடைசி எத்தனை கூடை எடுத்தாங்க? 12 கூடைகள் எடுத்து அது அப்போஸ்தலருக்கு ஒரு கூடையை என்ன பண்றாரு, கர்த்தர் கொடுக்குறாரு. ஊழியர் ஒழுங்கா செய்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் சும்மாலாம் சாக்கு சொல்லிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்கிப், இன்னைக்கு சொல்ற மாதிரி நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் ஏந்திரிப்பான். ஆனா நிறைய என்ன பண்றான்னா அவனோட ஆசீர்வாதத்தை இழக்கிறான். சில ஆசீர்வாதத்தை அவனே டிலே பண்ணிக்கிறான். அதனால்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை, நீதியா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை ஒன்னும் என்ன பண்ணாதீங்க, தள்ளி போடவே போடாது. யார் பார்க்குறாங்களோ யார் பார்க்கலையோ, அது என்ன பிரதிபலன் வருதோ வரலையோ, பிரைஸ் நீங்க பாட்டு செய்துட்டே போக, கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் அசதியா பண்ணக்கூடாது, ஒழுங்கா பண்ணணும். அப்போ இந்த பேதுருவும் யோவான் 12 சீஷர்களும் அதை ஏசப்பா என்ன பண்றாருன்னா, வெறும் 5 அப்பத்துக்கு பிச்சு கொடுக்குறாரு. அவங்க கையில வாங்குறாங்க. சரியா, வாங்கும்போது முழுசா கூட இருந்திருக்காது, எல்லாம் பாதியா தான் இருந்திருக்கும். இந்த பாதி எடுத்து பிச்சு வைக்கிறாங்க. அந்த பாதி நினைக்க இன்னொரு பாதி கால் காலா. இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா நான் வாங்குவாங்க. அங்கே இருக்கீங்க, எத்தனை பேர் நான் சாப்பிட்ருக்கீங்க? அது எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஒரு முக்கோணமாக 2 கட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த 2 கட் பண்ணாதான் திருப்பி அதையும் 2 கட் பண்ணி என்ன பண்ணோம், கொடுக்கணும். கொடுத்தா வந்துக்கிட்டே இருக்குது, கால் காலாக என்ன பண்ணுது, அந்த கால் போர்ஷனாக என்ன பண்ணுது, வந்துக்கிட்டே. அதை பிக்கும் போது சிந்துது பார்த்தீங்களா? பிரைஸ்லர். அதெல்லாம் எடுத்தாலே எத்தனை கூட வந்துருச்சு? 12 கூட வந்துருச்சுன்னா நீ யோசித்து பாருங்க, அப்போ எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க. நான் 30ன்னு சொல்கிறேன், 30,000 சொல்கிறது ரொம்ப கம்மி. அல்லேலூயா. எல்லாம் நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா என்னமோ நடக்கிறத சொல்லுங்க. அது எழுதியிருக்குது பைபிளில், உண்மைதான். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி யோசிக்காதீங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. நிறைய இடங்கள்ல ஆண்டவர் கேள்விகளை கேட்கிறார், நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்கிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ்லாட். சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பிரைஸ்லாட். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இவர் யாரு, ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றாரு, கேள்வி கேட்கல, சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிரைஸ், உன் பிள்ளை என்ன பண்ணு, கொண்டு வா. அந்த பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. அந்த பிள்ளை குறித்து கர்த்தர் மகிமையான காரியத்தை சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு பிரைஸ்லாட், அந்த பிள்ளை கொண்டு என்ன பண்ண, எனக்காக என்ன பண்ண, பலி செலுத்துன்னு சொல்றாரு. இங்க பேச்சு அல்ல, பிரைஸ் செலுத்துன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம பதிலுக்கு செய்யணும். என்ன நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம் சொல்லுங்க. ஆனால் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கன்ஃபியூஷன் வருது இல்லை? இது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளை, இது ஆண்டவர் தான் பேசினாரா, நானே நினச்சிக்கிட்டேன்னா நான் செய்யணுமா அப்படிலாம் யோசிக்கல. தெளிவாய் ஆபிரகாமுக்கு தெரிந்தது, இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணா, பலி செலுத்தினான். ஆனால் பிரைஸ் ஆபிரகாமுக்கு செலுத்துகிற நிமிஷம் வரைக்கும் தெரியாது, என் பிள்ளை சாக தான் கொடுக்க போறான். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும், இந்த பிள்ளையை நான் சாக விட போறது இல்லை. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக இழக்க போகிறேன், ஆண்டவருக்காக நான் தந்துட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ப்ராஃபஸியாக வருது. அல்லேலூயா. பிரைஸ். எனக்கு இந்த வார்த்தையை உனக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாரமாக உருட்டி பரட்டினார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தர் சிலவங்கிட்ட கேட்குற காரியங்கள், ஐயோ நான் எல்லாத்தையும் இழக்கணுமா, எல்லாத்தையும் விட்டுறணுமா, இது ஆண்டவர் செய்ய சொல்கிறாரே, இதை செய்துட்டேன்னா அவ்வளோதானே, எனக்கு வாக்குத்தத்தம் கூட இல்லாமல் போய், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கூட நிறைவேறாதே இது போயிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில காரியங்கள் கர்த்தர் உங்களோடு உள்மனதில் பேசியிருந்தால், இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறவர் அவர் தான். அல்லேலூயா. பேசுகிறவர் தான். விட்டு கொடுங்க.
இலக்கு தயாரா இருங்க. அதை செய்யும்பொழுது கர்த்தர் அதுல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் கொண்டு போய் பிள்ளையை பலிபீடத்துல வச்சு எல்லாம் பண்ணி கத்தி ஓங்குற வரைக்கும் தெரியாது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னார். ஆனால் சொன்னதை செய்தான். பிரைஸ் தி லார்ட். பிள்ளை திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்டால் பிள்ளை குறித்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று விடாமல் இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்காக முதல்ல நான் சொல்றேன், மைண்ட் செட் பண்ணுங்க. எதை செட் பண்ணுங்க? மைண்டை செட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம். அல்லேலூயா. அவர் எனக்காக கொண்டுள்ள திட்டம் அது பெரியது மாத்திரமல்ல, அது நன்மையானது. அந்த திட்டம் என்னோடு முடிவதில்லை, அது சந்ததி சந்ததியாக வருகிற ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் ஆண்டவரே, நீங்க எதை பேசினாலும் எதை சொன்னாலும் நான் அதை செய்ய சொல்லுங்க ஆயத்தம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லும்படியே கேட்கிறேன். அல்லேலூயா. எதை இதுவரைக்கும் நீங்க நிறைய காரியங்களை பிரைஸ் தி லார்ட் குழப்பி வச்சிருக்கலாம். நிறைய காரியங்களை ஆண்டவரோட சத்தத்தை சரியா கேட்காம எதோ செய்திருக்கலாம், சொன்னமா நீதிமான் விழுந்தது போல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அவர் செய்துதான் ஆக போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மிடத்துல சிலதை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த செய்தி? அவர் செய்து போறான்னு கிடையாது. அது யாருக்கு செய்யணுமோ அவங்களோட இன்வால்மெண்ட்டை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்களோட விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஒத்துழைப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் சந்ததியில தேவன் கொண்டுள்ள திட்டத்தை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ, நான் எப்படி பேச வேண்டுமோ, நான் எப்படி செயல்பட வேண்டுமோ அதை செயல்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதா? முதல்ல உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது என்னன்னு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு GTLM சபைக்கு உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த 3 நாளா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வசனத்தை கேட்குறாங்க ஒரு பக்கம். நீங்க நான் சொல்றேன், இந்த வருஷமெல்லாம் நல்ல சத்தத்தை கேட்டீங்க, ஆண்டு வசனத்தை கேட்டீங்க, ஓடி ஓடி வந்தீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா ஒரு பக்கம் ஒரு பசி, ஒரு பக்கம் ஒரு டயர்டு. ஏன்னா இவங்க கொண்டு வந்த சாப்பாடு உங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை போஜனம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்ல 2 வேளை போஜனம் எடுத்துட்டு வந்தாங்களா தெரியாது. இப்படி ஒரு 3 நாளா உட்கார வைப்பாருன்னு தெரியாது யாருக்கும். ஆனா 3 நாளா உட்கார்றாங்க. அப்போ 3 நாள் உட்காரும் போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா வசனத்தின் தாகத்துல கேட்டாலும் 3 நாள் யாரும் அசையல, இரவு பகலுமா வசனத்தை கேட்கிறாங்க. உண்மைதான். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பக்கம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும், மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சரீரம் பலவீனமாகுது, பசி வருது, டயர்ட் ஆகுது. அல்லேலூயா. அப்ப இந்த டைம் முடியுது, இந்த 3 நாள் முடியுது, இரவு பகலும் முடிஞ்ச உடனே ஆண்டவர் எதையும் ஒன்று செய்ய விரும்புகிறார். உண்மையாகவே இந்த வருடத்துல ஏரண்டு சர்வீஸ் மாதிரி போகுது. இந்த வருடத்துல யார் யாரெல்லாம் கர்த்தருக்காக உங்களுடைய சரீர பலவீனங்களோ இல்ல பொருளாதார வீழ்ச்சிகளோ இல்ல எப்படிப்பட்ட சூழலில் மத்தியில இருந்த போராட்டங்கள் சோதனைகள் மத்தியில நீங்க ஆண்டவருக்காக இருந்து ஒரு வசனத்தை கேட்டு அவருடைய ஊழியத்தை செய்து அவருக்காக செயல்பட்டு கொண்டிருந்தீங்களோ, உங்களுக்கு 3ஆம் நாள் முடிவு வருகிறது. கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்காக கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். ஆனால் அதை அவர் செய்யும் முன்பாக உங்களை சோதிக்கும்படி ஏதோ ஒரு காரியத்தை தேவன் கேட்க விரும்புகிறார். இஸ் கோயிங் டு ஆஸ்க், உங்ககிட்ட ஏதோ கேட்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த செய்தி நான் எப்படி கொடுப்பேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இதோட சாராம்சம் என்னன்றது எனக்கு புரியுது. அது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தரணும், உங்களுக்கு புரிய வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரிய வைக்கிறாரு? எத்தனை பேர் புரியுது? இது ஸ்டார்டிங்ல இருந்தே ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்காக கொடுக்க போகிறார், செய்ய போகிறார், உங்களை திருப்தியடை செய்ய போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் ஏதோ ஒன்றை கேட்கிறார். கேள்வியில மட்டும் இல்ல, நீங்க அதை செய்யறதுக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த 2வது பேசினா பாருங்க, யார் பேசினா எனக்கு தெரியல, சுத்தி இங்கதான் வருது. 2வது யார் பேசினா? அந்திரியா. சரியா? ஆண்ட்ரூ. அவன் என்ன சொல்றான் பாருங்க, முதல்ல இருந்தவன் என்ன சொல்றான், பணத்துக்கு போயிட்டான். அவன் மைண்ட் எங்க போச்சு? பணம் இருந்தாதான் முடியும் ஆண்டவரே அப்படின்னு அவனுக்கு போயிடுச்சு. ஸோ அதுவும் கத்தோட ஆப்ஷன்ல வரல. 2வது இருக்கிற கொஞ்சம் நெருங்கி வரான். என்ன நெருங்கி வரான்னா, இருக்குது அப்போ இங்க ஒரு 5 அப்பமோ 2 மீன் இருக்குது. ஆனா இத்தனை பேருக்கு எப்படி ஆண்டவரே? ஓரளவுக்கு அவன் கிட்ட வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு அது கிட்ட வாங்க, அதை புரிஞ்சுக்கொள்ள ஓரளவுக்கு அது வாங்க. ஃபுல்லா புரிஞ்சுக்கலனா கர்த்தர் சொல்ல கொண்டாப்பாத. ஹல்லேலூயா. அவன் பாருங்க விசுவாசமா கொண்டு போறான். என்ன பண்ண போறாரு தெரியாது. ஆனா என்ன பண்றாரு? அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒன்று போகணும், அவர்கிட்ட ஏதோ ஒன்று நீங்க கொடுக்கணும். புரியுதா? கர்த்தர்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி நாம் ஏதோ ஒன்றை கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை கையில, அதுக்கப்புறம் கூட என்ன சொல்றான்னா, அவங்க எல்லாம் பந்தி இருக்க உட்காருவே, எல்லாம் பந்தி உட்கார சொல்றாரு. இன்னும் பிக்கல அப்பத்தை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? அப்பத்தை கையில் எடுத்து சோத்திரம் பண்ணி என்ன பண்றாரு? பிட்டு சீஷல் கையில கொடுக்குறாரு, சீஷல் கொடுக்குறாங்க. மனுஷனுக்கு மூலமா தான் நமக்கு வரும். ஆண்டு வானத்துல தான் கொட்ட மாட்டாரு.
யார் மூலமா தான் கொடுப்பாரு. ஆனா நீங்க எதிர்பார்க்குற மனுஷன்கிட்ட வராது. சத்தமும் ஒரு அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்குற விதத்துலயும் வராது. கர்த்தர் ஏதோ ஒரு பெக்யூலியரா யூனிக்கா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, அவர் நீங்க நினைக்காத விதத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதனால சொல்றேன், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி காரியம் நடக்கிறனா சோர்ந்து போகாதீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தர் கையில விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். இவ்வளவு அற்புதங்களை செய்தவர் நமக்கும் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் சோதித்தார். அவன் தன் பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணான், வைத்தான். அவனை சோதிக்கும்படி அந்த வசனத்துல 6:6 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாம் செய்ய போகிறது என்னதென்று அவர் அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்மளை சோதிக்கும்படி, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம விசுவாசம் என்ன, நம்ம அவரோடு கூட அலைனாய் வரமா அப்படின்றத பார்ப்பதற்காக ஏதோ சில காரியங்கள் நம்மகிட்ட கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாருங்க, சீஷர்கள் படகுல போறாங்க. ஸ்தோத்திரம். திடீரென்று பயங்கரமான காற்று வீசுது. பிரைஸ் லார்ட். படகு அமிழத்தக்கதாய் அலைகள் படுது, அது மேல மோதுது. என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு சொல்லுங்க, அடித்தட்டுல படுத்து நல்லா தூங்குறாரு. நித்திரையா இருந்தார். எப்படி இருந்தாரா, நித்திரை. ஆனா அவருக்கு என்ன தெரியும், நான் என்ன செய்ய போறேன்றது அவருக்கு. அதான் சில நேரத்தில் நீங்க கேட்பீங்கன்னா, சும்மா இருக்கிறீங்க சப்பா, நீங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்களேன்னா அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். பேசுறவங்க பேசட்டும், என்னென்ன சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அட்லீஸ்ட் நீ என்ன பண்ண, விசுவாசி, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த அடித்தட்டில் ஆண்டு படுத்திருக்கும் போது இவங்க ரொம்ப நேரம் எழுப்பல. ஆனால் காற்று அடிக்க பண்ண கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வருது, ஒன்றுமே முடியல, தாக்கு பிடிக்க முடியாம தான் என்ன பண்ணாங்க, போய் அவரை எழுப்புறாங்க. அவரை போட்டு உலுக்கி தான் எழுப்பியிருப்பாங்க. தொட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் தொட்டு அடிச்சோ உலுக்கியோ எழுப்பியிருப்பாங்க. அவர் எழுந்த உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா. அது சொல்ற, விசுவாசம் அற்பமா இருந்தா கூட நமக்குள்ள பயம் வந்துடும், நமக்குள்ள கலக்கம் வந்துடும். விசுவாசம் முழுசா இருக்கணும், கடுகளவு இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போறார். சொல்றாரு, நான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய எல்லாம் கொடுமையான காரியத்திலிருந்தும் உங்களை என்ன பண்ண போற, விடுதலையாக்கி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போறேன்ட்டார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆனா அவர் கொண்டு போறதுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கும், பின்னாடி பார்வோனுடைய சேனை வரும். இதெல்லாம் யாருக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆஹா கொண்டு போறேன். ஆனா யாருக்கு தெரியும், ஆண்டுக்கு தெரியும். ஆனால் பார்வோனுடைய சேனை இவங்களை அஃபெக்ட் பண்ண, சேதப்படுத்தாது. செங்கடலும் அந்த தண்ணீர் இவர்கள் மேல பட்டி நனைய கூட போறதில்லை. எல்லாமே யாருக்கு தெரியும், ஆண்டுக்கு தெரியும். அல்லேலூயா. 3 நாள் தண்ணி இல்லாம இருப்பாங்க, அப்புறம் தண்ணி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அந்த தண்ணி கசப்பா இருக்கும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அங்க அந்த இடத்துல ஒரு நியமத்தை கொடுத்து அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை தான் மாற்ற போறேன், மதுரமா மாத்தி சூப்பரா அவங்கெல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா போறாங்கன்றதும் யாருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்தபடினால்தான் அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, அவர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா பிரைஸ் லார்ட், நம்ம அப்படி ஒரு மாதிரி குழம்புறத பார்த்தா ஆண்டருக்கு வேதனையா இருக்குது, நம்ம ஒரு மாதிரி கலங்குறத பார்த்தா வேதனையா இருக்கு. அடுத்தது அவருக்கே காத்து இல்லாம ஓடுறோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தா ரொம்ப வேதனைப்படுறாரு. அல்லேலூயா. விசுவாச மக்கள் என்னன்னா, கர்த்தர் செய்வார் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டு வல்லமையெல்லாம் மறந்துட்டு எங்க ஓடுறோம், ஆண்டவர் நியமிக்காத பாதைக்கு என்ன பண்ணிடுறோம், ஓடிடும். அதனால தான் நம்மளால சரியாக நிறைய காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியல, தேவனிடமிருந்து அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. அல்லேலூயா. இப்படி கர்த்தர் தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் என்ன பண்ணியிருந்தார், அறிந்திருந்தார். பிரைஸ் லார்ட். இந்த 3 பகுதியை பார்த்தா அவர் அறிந்திருந்தால், அதனால்தான் தைரியம் அனுப்புறாரு. ஆபிரகாமுக்கு அந்த மலை மேலே ஏறும்போதெல்லாம் அப்படியே ஹார்ட்டெல்லாம் அடிச்சிருக்கும். என் பிள்ளை கடைசியா பார்க்குறேன், பிள்ளையை பார்த்துட்டு போயிருப்பாரு ஒரு ஸ்டெப்பா ஏறும்போது மலை மேலே. அல்லேலூயா. ஆண்டவர் சிரிச்சிருப்பாரு, ஏண்டா அவனை தானே கூட்டிட்டு போற, திருப்பியும் ஏன்டா அவன் மூஞ்ச பார்த்து நிற்கிற, அவனை நீ நிறைய வருஷம் பார்க்க போற, அவன் பிள்ளையை நீ பார்க்க போற அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆபிரகாமே பார்த்து திருப்பாரு. இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் பார்க்குறாரு ஆண்டவர். நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுற, எதெல்லாம் ரொம்ப இது பண்ற, நீ இதெல்லாம் பார்க்க தான் போற, எல்லாம் நடக்க தான் போகுது, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நம்ம அறியாதனால தான் பிரச்சனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லவர். இதுக்கப்புறம் பாருங்க சில காரியங்கள் ஆண்டவர். பிரைஸ் லார்ட். நம்ம இதை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, விடுவிக்காமற் போனாலும் ஒரு நிமிஷம், இதுல கர்த்தர் ஒரு கேள்வி, ஒரு காரியம் வருகிறது. யார் வருதுன்னா, இந்த ஆண்டவர் கேட்கல,
ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் டேரக்டாக கேட்கறது மனுஷங்களை வச்சு கேட்பாரு. யாரை வச்சு கேட்பாரு? அன்னைக்கு ஆண்டவர் ஜீவன உயிரோட மனுஷகுமாரனா பூமியில இருந்தாரு. அதனால அவர் கேட்டார். அந்திரேயா பார்த்தோம், பிலிப்பை பார்த்தும் டேரக்டாக கேட்டார். இன்னைக்கு நம்மளை அவர் கேட்கறதில்ல, அவர் சில மனுஷங்களை வச்சு சில கேள்விகளை கேட்க வைப்பார். இப்போ பார்வோனுடைய எகிப்து தேசத்துல சோதரம் பாபிலோனிய தேசத்துல பிரைஸ்லாட் இஸ்ரவேல் ஜனங்க கொண்டு போகப்பட்டாங்க. அங்க இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரைஸ்லாட் யார் இருக்கிறா? அனனியா, அசரியா, மிஷாவேல். இவங்க 3 பேருக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்புது. பெரிய பொற்சலை நிறுத்தப்படுகிறது. இதை வணங்கணும்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு. சரிங்களா? அப்ப ராஜா சொல்லிட்டு சொன்ன உடனே அதான் சொல்ல, சில சவால்கள் நமக்கு விரோதமாக வரும்போது, சில கேள்விகள் நமக்கு விரோதமாக வரும்போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு நேற்று ஒரு இடத்துக்கு நான் போனேன். ஒருத்தவங்க ஒரு கார் வாங்கியிருந்தாங்க, புது காரு. அதை போய் கத்தோட கிருபையில் வாங்கி அதை ஜோம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி ஷோரூமில் எடுத்து கொடுக்க கற்று கிருபை செய்யுது. அப்போ அந்த சகோதரி அந்த சிஸ்டர் என்ன பண்ணா, அவங்க பையன் வாங்குறான். அவங்கள்ட்ட நானும் அவங்கள பேசிட்டு இருந்தோம். அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு விசுவாசத்தெல்லாம் யோசித்தா. நம்ம சபையில் அவங்க தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பழக்கம். எது ஒரு நான் காரியம் நடந்தாலும் என்னை அழைப்பாங்க. இந்த தம்பி கல்யாணத்துக்குலாம் நான் போயிட்டு வந்தேன் சோத்துறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த தம்பி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இது பண்ணுவான், ஃபுட்பால் பிளேயர். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் வேலைலாம் வந்துச்சு. அவங்க நல்ல அந்த கோட்டாலே வேலை வந்துச்சு. ஆனால் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே பிரேசிடர் அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் வேலை கிடைக்கல. லஞ்சம் கொடுக்க மாட்டேன், வேலை எல்லாம் கிடச்சிருச்சு. 1 லட்சம் கொடுக்குறேன். அவங்ககிட்ட காசு இல்லாமல் இல்லை. சின்ன வயதிலே புருஷனை இழந்தவங்க, அப்பா இல்லை. அந்த பையனுக்கு தம்பிக்கு அப்பா இல்லை, 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பிரேசிடர். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை நான் வாங்குறத விட அது கத்தர் கொடுத்தது இல்லை. பிரைஸ் கத்தரே கொடுக்கணும்னா லஞ்சம் எல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு வேலை. பசங்கள்லாம் புலம்புச்சிங்க, மா உலகத்தில் நீ தான்மா தனியாக நிற்கிற. இப்போ டேவிட் சொன்ன மாதிரி நீ தான் தனியாக நிற்கிற. எல்லாரும் செய்கிறாங்க. ஏன் பாஸ்டர் பிள்ளைங்களும் செய்கிறாங்க, விசுவாசி எத்தனை பேர் செய்கிறாங்க. ஏன் கொடுக்கலன்னா என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு பார்த்துட்டு இல்லை எனக்கு என்ன, நான் பாடி வீட்டில் உட்காந்துருக்கு, நீ சோறு போடுனா. அந்த பையன் கடைசியில் கத்த ஒரு நல்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரான வேலை கொடுத்து பாஸ்டர்லாம் கூட அவங்க கூட்டிகிட்டு போனோம். அந்த குவார்டர்ஸை நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு போங்க, நல்ல போஸ்டிங் நல்லா வச்சிருக்கிறேன். இப்போ அந்த தம்பி தான் இப்போ கார் வாங்கினான், புதுசாக ஒரு ஸ்கோடா கார் வாங்கினான். அல்லேலூயா. அப்போ அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு கார் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கி வச்சிருந்திருக்காங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 7 வருஷமா நம்ம ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிப்பேர்னு சொல்கிறத விட ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் 7 வருஷமா இன்சூர் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. காருக்கு இன்சூரன்ஸ் போடுவோம் இல்லையா, இன்சூரன்ஸை போட்டு வச்சுருக்காங்க. அதில் இத்தனை வருஷமாக பணம் கட்டியிருக்கீங்களே, இப்போ இந்த புது கார் வாங்கும்போது அந்த காரை கொடுத்துட்டு வாங்குறாங்க. அப்போ இந்த கார் இந்த ஷோரூமில் சொல்லியிருக்காங்க, நாங்களே சின்ன ஒரு டேமேஜ் பண்ணிடுறோம். அது என்ன பண்ண, சுற்றியில் சும்மா அடிச்சு சின்ன டேமேஜ் மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இதை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்கள், நாங்கள் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் தான் பண்ணுறோம் உங்களுக்கு, குறைஞ்சபட்சம் சின்ன ஒரு இது மாதிரி அது ஒரு ஃபால்ட் இருக்க மாதிரி பண்ணி 10,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். எங்கள் தம்பி சொன்னான் அவங்க அம்மாட்ட, அம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா, நம்மளுக்கு கொஞ்சம் பணம் அமௌண்ட்டு குறையும்ல, 10,000 ரூபாய் குறையும்ல. அவங்க சொன்னாங்களாம், தம்பி பொய்யினால நமக்கு வர ஆதாயம் நீ 10,000 பார்த்தீங்கன்னா உனக்கு 50,000 போதும் தம்பி, வேணுமா இது, கர்த்தர் நம்ம கொடுத்தது போதும்பா அப்படின்னாங்களாம். அல்லேலூயா, சோத்திரம். அப்படி சொல்லி விட்டாங்க. இவனும் உடனே கீழ்ப்படிஞ்சான். பாருங்க, இன்னைக்கு திருமணமாகி இப்போ அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனால் தாயோடைய சத்தத்தை கேட்குறான். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம். ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் பண்ணி போட்டு இது வரைக்கும் கிளைமே பண்ணாதவங்களுக்கு ஏதோ ஒரு போனஸ்ன்னு சொல்லிட்டு 25,000 கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. இது அவங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. இவங்க விசுவாசம்லாம் எப்படி இருக்குது. நானும் அந்த கூட என்னது இவ்வளோ பணம் கட்டியிருக்கேமே, 10,000 ரூபாய் வாங்கினா என்ன தப்புன்னு தான் யோசிச்சிருப்போம் இல்லை. இந்த மாதிரி பாருங்க, சிலரோட விசுவாசம் என்ன அப்படிதான். நான் ரொம்ப உயிர்ப்பிக்கப்பட்டு நான் யோசிச்சிட்டே வந்தேன், திரும்பி வரலாம் யோசிச்சிட்டே வந்தேன். சார் இவங்கள மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்குமா, இந்த மாதிரி உண்மை நமக்கு இருக்குமா, நீங்க நீதின்னு பாடணுமா, இந்த மாதிரி நீதி நம்ம வாழ்வோமா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா விஷயத்திலும் உண்மை நீதிமா நம்ம நின்னோம்னா நம்ம சொல் அந்த நீதியே மேன்மை பாராட்டணும். தேவ நீதியில மேன்மை பாராட்டணும். அற்பமான இந்த அழிவான ஆதாயத்துல நீங்க நிக்கிறதுனால தான் நீங்க பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாம போறோம். நீ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 5-10க்கு ஆஃபீஸ்ல இருந்து தூக்கிட்டு வர்றது, கம்பெனில இருந்து தூக்கிட்டு வர்றது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் நிறைய காரியங்கள் ஏராளமா சொல்லலாம். அதே மாதிரி அவங்க இன்னொரு காரியத்தை சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அந்த காரோட எல்லாம் செட்டில்மெண்ட் எல்லாம் பேப்பர்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த ஓனர் வந்தார், இந்த ஷோரூம் ஓனர். அவர் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பேசி ஃபுல்லாக அவங்க சாட்சி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ சொன்னாங்க, நானும் அவங்க தங்கச்சி நாங்கள் 2 பேருமே மெடிக்கல் கிளைம் எங்களுக்கு உண்டு. அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க அவங்க தங்கச்சியும்.
இவங்களும் என்எல்சியில் இதில் நெய்வேலியில் வேலை பார்த்தாங்க. ஆனால் 2 பேருக்குமே என்ன உண்டுன்னா மெடிக்கல் கிளைம் போட்டுகிட்டே இருப்பாங்க, ரீஎம்பர்ஸ்மெண்ட். அதாவது என்ன பண்ணாலும் பொய்யா மெடிசன் வாங்கணும்னு சொல்லி, ஏன் இந்த ஆண்டை சொல்ல வைக்கிறான்னு தெரியல, பொய்யா மெடிசன் வாங்கணும், இல்லை பொய்யா ஹாஸ்பிட்டலில் போய் 2 நாள் படுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது, பில்லை காட்டுறது. பில்லை காமிச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு அமௌண்ட் வரும். அதாவது மெடிக்கல் கிளைம் நம்ம கட்டுறோம், மாதம் மாதம் என்ன பண்ணுற பணம் கட்டுறோம், ஆனால் அது செலவில்லை. ஆனால் என்ன பண்ணுறது, சும்மாவே போலியா என்ன பண்ணுவாங்க, பில்லு கொடுத்துட்டு மெடிசன் செலவு மாதிரி ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, காசை வாங்குவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே செய்வாங்க. நானும் அதை செய்யலை. அதனால் இன்னி வரைக்கும் கர்த்தர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்குறாரு. எனக்கு மாத்திரை கூட நான் போய் வாங்கினேன்னா போட மாட்டேன், அது எனக்கு செட்டாக தூக்கி போட்டுருவேன். இன்னி வரைக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை எனக்கு என்ன பண்ணுறாரு, வரும், தானாக போயிடும். எனக்கு அந்த மெடிக்கல் செலவே இல்லை. இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, மெடிக்கல் செலவே இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறேன். அதான் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா, அந்த தேவ நீதியை நம்ம நல்லா நின்னா பிரைஸ்லால் கர்த்தர். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இத்தனை பேர் உட்கார்ந்து சத்தியம் கேட்டாங்க. அந்த முதல் இதை மறந்துடாதீங்க, கர்த்தர் தாம் செய்ய போகிறது என்ன செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவளை சோதிக்கும்படி கேட்டார் இல்லையா. அப்போ என்ன செய்ய போறாரு, அத்தனை பேருக்கு பிரைஸ்லால் திருப்தியா என்ன பண்ண போறாரு, அந்த நேரத்துக்குள்ள அவங்க தேவை சாப்பாடு. இல்லைன்னா அந்த பசியோடு அவங்க வீட்டுக்கு போனால் வழியில் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அவங்களால முடியாது. ஸோ அந்த நேரம் அவங்களுடைய தேவையை கர்த்தர் திருப்தியாக சந்தித்தார். எப்படி சந்தித்தார்னா, ரொம்ப ஆச்சரிய விதமாக சந்தித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆச்சரிய விதமாய் அற்புதமாய் இன்னைக்கு அதை அவங்களோட 2 பிள்ளைங்க, அதான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க இன்னொன்று என்னென்னா, சின்ன வயசுலேயே, அவங்க சின்ன வயசாக இருக்கும், இளம் வயசுலேயே காரில் போகும்போது, சொந்த கார் தான், காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, அவங்க ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தார், மடியில் அவங்க தங்கச்சி பையன் உட்காந்துருந்தான். ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்துட்டார். அவர் சின்ன பிள்ளைங்க. இப்போ அடிக்கடி இந்த பையன் கேட்பானா, அப்பா இருந்தாம்மா உனக்கு உலக அறிவே இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் ஆண்டன்றம்மா, அப்பா இருந்தால் என்னை இப்படி விட மாட்டாருமா, அப்பா இருந்தால் என்ன இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் உட்கார விட மாட்டாருமா அப்படின்னு சொல்ல. அந்த அப்பா பார்த்து பாருப்பா. ஆனால் இன்றைக்கி அந்த பசங்க அதெல்லாம் பார்க்குறாங்க, விசுவாசத்தில் பார்த்து இன்றைக்கி பிள்ளைங்க விசுவாசம் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி தாய் சொல்ல தட்டாமல் அந்த காரியங்களில் விசுவாச பாதையில் பிள்ளைங்களும் கடந்து போகுது. அல்லேலூயா. இன்றைக்கி தான் சொல்கிறேன், இன்றைக்கி விசுவாசம் ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கூட ரொம்ப முக்கியம், தேவனுடைய நீதியில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அற்பமான ஆதாயத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் ஓடுறீங்க, எத்தனை பேர் பொய்யான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஏதோ பணம், கொஞ்சம் பணம் வருது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். ஸ்தோத்திரம். வேலை செய்கிற இடத்துல எத்தனை வருகிற சம்பளம் போதுன்னு எத்தனை பேர் நிற்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், ஆண்டவர் இதுலலாம் நம்ம உண்மையை பார்க்குறாரு. ஒவ்வொன்றுலையும் இன்ச்சா ஸ்தோத்திரம். நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் ஆச்சரிய விதமாய், அதுதான் உங்கள் சாட்சியை நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் கர்த்தர் செய்கிறாரு பார்த்தீங்களா. எனக்கு அந்த பிள்ளைங்க மூத்த பிள்ளைய ஸ்தோத்திரம் ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை, எந்த மாப்பிள்ளை, ஆஸ்திரேலியா இருக்கிற மாப்பிள்ளை, நல்லா படித்த இன்ஜினியர் தான், அங்கே ஒர்க் பண்ணுறாப்புல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பிள்ளை இன்ஜினியரிங் தான் முடிச்சுது, வேலையில் ரிசைன் பண்ணிடுச்சு. ரிசைன் பண்ண நல்ல ஒரு குழந்தை இருக்குது, பையன் இப்போ 2வது கன்சீவாக இருக்கிறான். 2வது பையனும் நல்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே ஒரு நல்ல குவார்ட்டர்ஸ், நல்ல வேலையை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு திருமணமாகி இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது. பிள்ளைங்களை உயர்த்துறாரா இல்லையா, கற்று நடத்துகிற விசுவாசத்தில் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம். அதுவும் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். உலக பிரகாரம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, 2 பிள்ளைங்களும் சபைக்கு உட்பட்டு இருக்குது, ஊழியக்காரில் அவ்வளோ கனப்படுத்துது. அதே தாயோட உதாரணம் போனால் அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி தான் சொல்கிறேன், இன்றைக்கி பெற்றோர் நீங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி அந்த அழிந்து போகிற ஆதாயத்துக்காக 5-10க்காக விசுவாசத்தை விட்டுட்டு, தேவ நீதியை விட்டுட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா பிரைஸ் எல்லாம், உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே திருப்தி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். திருப்தி இருக்காது வாழ்க்கையில். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு அண்ணனி கர்த்தர் போஷித்து நடத்துகிறேன், அண்ணனி திருப்தியாக வாழ்கிறேன் பிரைஸ் எல்லாம். எனக்கு கர்த்தர் உண்மையான ஆண்டு சமூகத்தில் ஆழமாக போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற சமாதானமும், தேவன் என்னை கடைசி வரைக்கும் மரணப்பந்தி நடத்துவார் என்ற அந்த நிச்சயமும், அந்த பெரிய ஒரு சமாதானம், மன நிறைவும் எனக்கு எப்பவுமே உண்டு. அல்லேலூயா, சோத்திரம். நீதியான வாழ்க்கை. இப்போ இந்த இடத்துல பிரைஸ்ல வனங்களெல்லாம் பொற்சலை நிறுத்திட்டு நீ வனங்களெல்லாம் உங்களை என்ன பண்ணிடுவோம், எங்கே போட்டுருவோம், அக்கினி சூளைக்குள்ள போட்டுருவோம் ராஜா சொல்றாரு. அதை வாசிங்கம்மா, 15ஆம் வசனத்திலிருந்து 15, 17, 18. தானியேல் 3. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தார்களாகில் அந்நேரமே
எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். சரி, ஒரு பயங்கர சேலஞ்ச். இந்த காரியம் நான் செய்யலைன்னா என் வாழ்க்கையில பெரிய லாஸ் வந்துடும், பெரிய நஷ்டத்தை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வேற வழியே இல்லை சிஸ்டர், நான் இப்படிதான் நடந்துக்கணும், அப்படிதான் செய்துக்கணும் அப்படின்ற சேலஞ்ச் உங்க வாழ்க்கையில வருதுன்னா, கர்த்தர் அங்க நீ உறுதியா இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார், பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெரிய காரியத்தை வேணுமா, இல்லை இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட போறீங்களா? சரி, இப்படி சொல்றாங்க பாருங்க, நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை கொஸ்டின் என்னன்னா, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இப்ப கேள்வி வருது, சேலஞ்ச். கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை, யார, இந்த 3 புருஷர்களை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கிறார். டைரக்டா கேட்கல, யார் மூலமா கேட்கிறாரு? ராஜா மூலமா கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? எத்தனை பேர் சொல்லுவீங்க என் தேவன் என்ன தப்புவிப்பார்? நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ, வந்தா வருது வராட்டி போகுது, எனக்கு அநீதியான காரியங்கள் வேண்டாம், அநியாயமான காரியங்கள் வேண்டாம், இப்படிதான் நான் உயிரோட இருக்கணும்னு தேவையில்லை. இன்னொரு தெய்வத்தை வணங்கிட்டு தான் அதுக்கு முன்னாடி போய் உழுந்துருதான் நான் உயிரோட இருக்கணும்னு எனக்கு தேவை. இந்த ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு ஒரு விதமா செய்ய மாட்டேன் நின்னா. அல்லேலூயா. என்னன்னா சரி, 15 வசனம் வாசிங்க, அடுத்து 17 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இப்ப இதுக்கு என்ன பதில் பாருங்க, என்ன பதில் பேசுறாங்கன்னு பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த பதில் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க இதுதான் சொல்லணும். அற்பமானது உலக காரியம், ஒரு சின்ன பேர் புகழ், ஒரு சின்ன ஆதாயம், ஒரு சின்ன பொருள், சோத்திரம், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். மசிய எங்களை இதனால யாரும் அசைக்க முடியாதுன்னு என்னைக்கு ஜிடிஎல்எம் சபை சொல்லுதோ அன்னைக்கு கொட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொட்டுவார். ஆனா நம்மள எப்படி இருக்கிறோம்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த ஆதாயம் அந்த ஆதாயம், அது கிடைக்குமா இது கிடைக்குமா, கவர்மெண்ட்ல இந்த செலவு கிடைக்குமா, செலவு கிடைச்சா நான் கிறிஸ்தவளே இல்லை அப்படின்னு சொல்றது கூட ரெடி. அல்லேலூயா. ஒரு சின்ன சொத்து கிடைக்கும், நான் கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்றதுக்கும் ரெடி. உங்களை மாதிரி நாங்களும் 10ல் 1 போயிட்டு போறோம். ஏன்னா எனக்கு என்ன கிடைக்குதுங்க, ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குது. டெஃபனட்டா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையோ கர்த்தருடைய அற்புதங்களோ உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது என்று இயேசு நாமத்தை சொல்றாரு. முடியாது, சான்ஸே இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும், அப்படியே விடுவிக்காம நாங்க செத்தாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஆமென். நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ராஜாவுக்கு முன்னாடி சேலஞ்சா சொல்றாங்க, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. நாங்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? இந்த அக்கினிக்குள்ள ஆண்டவர் வந்து இது எங்க மேல பட்சிக்காம எங்க ஒண்ணுமே சேதப்படுத்தாம என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஒருவேளை கடைசி நேரத்துல ராஜாவோட உள்ளத்தையே மாத்திட்டு உள்ள போடாம விட்டுருவாரு ஆண்டவர். அதுதாங்க நம்ம நாலேஜுக்கு. ஏதாவது நடந்துரும், கர்த்தர் உள்ள போட விடாம ஏதாவது பண்ணிடுவாரு, நம்ம உள்ள போக மாட்டோம்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க நாலேஜ் இருந்திருக்கும் உலகம் மாதிரி. ஆனா கர்த்தர் என்ன பண்றது, உள்ளேயும் போ, ஆனா அது ஒரு சேதம் உன்னை பண்ணாது. அல்லேலூயா. ஒரு ராஜா ஏஞ்சி நிக்கிறான். ராஜாக்கு முன்னாடி எல்லாரும் ஏஞ்சி நிக்கணுங்க, அவன் உட்கார்ந்தா இருப்பான். ஆனா இந்த 4வது ஒரு புருஷனா இயேசுவே இறங்கி வந்துட்டாரு பாருங்க அங்க உள்ள. அல்லேலூயா. இப்ப யாரால உட்கார முடியல? சிங்காசனத்துல ராஜாவால உட்கார முடியல, ராஜா எழுந்து நிற்கிறான். அல்லேலூயா. பார்த்தா இந்த புருஷர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று அவன் வாயில சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்த்து பிரைஸ் தி லார்ட், சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள் கூட எழுந்து நிற்க பண்ணும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கை திட்டம் வைக்கும் போது, நம்ம அற்பமான மண்ணுக்கும் அற்பமான சின்ன சின்ன ஆதாயத்துக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் அழகா ஆண்டோட நாமத்தை மறுதளிச்சுட்டு தேவ நீதியை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தான் கேட்கிறேன், நீ எனக்கா வைராக்கியமா நிப்பியா, என்னவோ தான் நிப்பியா? சோத்திரம். உனக்கு நான் செய்ய போது நான் அறிஞ்சிருக்கிறேன், அதை நான் செய்வேன். நீ அதை புரிஞ்சுக்கலையோ நானும் செய்வேன். ஆனால் ஒன்று நம்ம நிற்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா எசேக்கியலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். எசேக்கியலின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியல் 37 3வது வசனத்தை வாசிங்க.
அவர் என்னை நோக்கி, ஆ. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆ. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். எசேக்கியேலை பார்த்து, எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்ப கர்த்தர் இங்க பார்த்து கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே அவர் பாருங்க அழகா ஒரு ஆன்சர் பண்ணிட்டாரு. இப்படி இல்லை அப்படியோ, எப்படி ஆண்டவரே, இதெல்லாம் ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்பு தனித்தனியா கிடக்குது, இது எப்படி ஆண்டவர் உயிர் அடையும் அப்படின்னு கேட்கல. இல்லைன்னா அடையும் ஆண்டவரே அப்படின்னு தைரியமாவும் சொல்லாம ஒரு ஆன்சர் இப்படியாவது நீங்க சொல்லிடுங்க, பொழைச்சுப்போம். இல்லையா என்ன வார்த்தை சொல்லிட்டாரு பாருங்க. அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க கூட சொல்லுவீங்க வாழ்க்கை, ஆண்டவரே இவ்வளோ ஒரு குழப்பம், இவ்வளோ தேவை, இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ எதிர்பார்ப்பு, இவ்வளோ சேலஞ்சஸ், ஆண்டவரே இதுல எல்லாம் உங்க வழி என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கு நான் என்னை விட்டு கொடுத்துட்றேன் ஆண்டவரே மட்டுமாவது சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வேற காரியத்தை விட்டு கொடுக்க கூடாது, வேற காரியத்து மேல் மனசு போகக்கூடாது. சரி, இப்போ இந்த சம்பவத்தை வச்சு நான் சில காரியங்களை பேசலான்னு விரும்புகிறேன். இப்போ 1ஆம் வசனத்துலேருந்து வாங்க, 1ஆம் வசனத்துலேருந்து வாங்க, 1லேருந்து 5 வசனத்துல தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய கை ஆ. என் மேல் அமர்ந்து, இப்போ பாருங்க, இந்த பள்ளத்தாக்குல கர்த்தருடைய கை யார் மேல அமருது? எசேக்கியா தீர்க்கதரிசி மேல அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி, இப்போ ஆவில கொண்டு போய் என்ன பண்றாரு? அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துறாரு. நிறுத்தி 2ஆம் வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. இப்போ ஒண்ணு வச்சு ஒண்ணுல ஒரு அற்புதம்னா பரவாயில்ல, ஆனா எலும்புகள் எப்படி இருந்துச்சா? மகா திரளாய். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள். பிரைஸ்ல எத்தனை ஜனங்க? திரளான ஜனங்கள். நான் 3000 சொல்றது ரொம்ப கம்மி. அந்த காலத்துலலாம் ஒருத்தருக்கு நமக்கே தெரியும், பழைய ஏற்பாட்டுலாம் ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை பிள்ளைங்க? மறுமணி மாட்டிலாம் இருப்பாங்க வேற, சரிங்களா? ஒரு வைஃப் கிடையாது. அது பிள்ளைங்களாம் ஏராளமா இருக்கும், 10 12 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சும்மா 4 பிள்ளைங்க தான் போட்டேன், ஒரு வைஃப் தான் போட்டேன். அந்த மாதிரி கணக்குலேயே 30,000 வந்துச்சு. ஸோ திரளான ஜனங்கள், ஒண்ணுமே இல்லாததுலேருந்து கர்த்தர் என்ன பண்றாங்க? திருப்தியாய் போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. இப்போ இங்க பாருங்க, திரளான எலும்புகள் என்ன கிடக்குது? திரளான மகா திரளான கிடந்தது. அவைகள் மிகவும் எப்படி இருந்துச்சா? இன்னொன்று பாருங்க, எல்லாம் உலர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அல்லேலூயா. செத்து ரொம்ப நாளாகி எலும்பெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? நாங்கள் படித்த ஸ்கூலில், நான் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு சிஎஸ்ஐ மிஷன் ஸ்கூலு. அந்த ஸ்கூல் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து கல்லறையாக இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கல்லறை, பிரேதங்களை புதைக்கிற பெரிய கல்லறை அது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்கூலாக மாற்றினாங்க. ஸ்கூலாக மாற்றியே 100 வருஷம். நான் படிக்கும்போது ஸ்கூலாக மாற்றியே 100 வருஷம். அது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது. அப்போ நான் ஸ்கூலுக்கு போன புதுசில் கூட அங்கே இருந்த ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபாரினர் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் போய் கொஞ்ச நாள் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஆட்கள்லாம் வந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஸ்கூலில் நாங்கள் அப்படி கிரவுண்டில் விளையாட போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தோண்டி விளையாடுவோம், மண்ணெல்லாம் தோண்டி வீடெல்லாம் கட்டுவோம்ல. நான் 4th ஸ்டாண்டர்ட் போனேன் அந்த ஸ்கூலில். அப்போ எல்லாம் கட்டும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பாக வரும். என்ன பண்ணோம்? மனுஷ எலும்புகள் வரும். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, சில ஏரியாக்கில் அந்த பக்கம் பெரிய ஸ்கூல், பயங்கர பெரிய ஸ்கூல். அப்போ அந்த ஏரியாக்கில் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்கன்னு வாங்க. நானும் பயங்கர விளையாடுற ஆள், செம்மையாக விளையாடுவேன். அப்போ நானும் ஓடுவேன். எங்கன்னா போய் என்ன பண்ணுவேன்? உட்காந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் கழிச்சா வீடு கட்டுறது, அதை கட்டுறது, செடி கூட நட்டுறது, அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். பண்ணால் என்ன தான் வரும்? கொஞ்சம் நோண்டினாலே எலும்புகள் தான் வரும். அப்போ நான் இதை படிக்கும்போது அதை யோசிப்பேன். அப்போ எத்தனை வருஷம் பாருங்க, அந்த ஸ்கூலாயே 100 வருஷம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஹாஸ்பிட்டல். அதுக்கு முன்னாடி கல்லறையா இருந்ததுன்னு சொல்றாங்க. அத்தனை எத்தனையோ 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 200 வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஆனால் கூட அந்த எலும்புல என்ன பண்ணுது? துண்டு துண்டா கிடக்குது. பிரைஸ். நான் கூட நினைப்பேன்னா நாயி கொண்டு வந்து போட்டிருக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, மனுஷ எலும்பா. அல்லேலூயா. அது முன்னாடி இங்கே கல்லறையா இருந்துச்சுன்னா அப்போ தான் கதையாக சொல்லுவாங்க. அப்போ தான் பயமா இருக்கும், சில மரத்துக்கெல்லாம் போகிறதுக்குலாம் பயமா இருக்கும். அது அப்போ அந்த காலம். அப்போ இன்னைக்கு பாருங்க, எசேக்கியேல் பார்க்குறாரு, இதெல்லாம் என்ன பண்ணுறது? இது எப்பயோ செத்து போய் என்ன பண்ணிடுச்சு? எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு, உலர்ந்த எலும்புகள். அது உள்ள அந்த மேரோலாம் இருக்கும் பாருங்க, போன் மேரோலாம், இந்த நல்லிலெல்லாம் பார்த்துருங்க, உள்ள வரும் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிருக்கும். போலோ அப்படி ஹாலோவா தான் இருந்திருக்கும் அதெல்லாம். சரி, அந்த உலர்ந்த எலும்புகளா கிடந்துச்சான். அடுத்த வசனம், அவர் என்னை நோக்கி, இந்த சூழ்நிலை காமிச்சிட்டு காட்டாம கேட்டா கூட பரவாயில்ல, இதெல்லாம் காட்டுறாரு. பெரிய பள்ளத்தாக்கு, திரளான எலும்பு, அது எல்லாமே என்ன எலும்பு? காஞ்சி போன எலும்பு. இந்த எலும்பை பார்த்துட்டு கேட்கிறாரு, ஆண்டவர் இது உயிர் அடையுமா? அதற்கு நான் என்ன சொல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் உமக்கே அது தெரியும்னு சொல்லிட்டேன். 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவைகளுக்குள்ள நான் என்னத்தை பிரவேசிக்க பண்ணுவேன்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க?
உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றதை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்க, இதுல வந்து இந்த வசந்த வாசிக்கும் நல்லா இருக்கும். பாஸ்டர் ஒரு எடுத்திருக்காரு இந்த வசனம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இயர் எண்டு மெசேஜ், நியூ இயர் மெசேஜில் இது வந்துச்சு. எல்லாருமே எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 37 11 வாசிங்க. 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எங்கள் எலும்புகள் உலர்ந்து. இது யாருன்னா இஸ்ரவேல் வம்சம். யாரு? இஸ்ரவேல் வம்சம் தான். இப்ப என்ன, இஸ்ரவேல் வம்சம் இப்ப உயிரோடு இருக்குதா இல்லையா? ஆண்டது பேசும்போது, எசேக்கியா கிட்ட பேசும்போது, இஸ்ரவேல் வம்சம் உயிரோடு இருக்குதா இல்லையா? இருக்குது, ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த ட்ரை எலும்பை காமிச்சிட்டு ஆண்டது இஸ்ரவேல் வம்சம் சொல்றாருன்னா, அவங்களுடைய நம்பிக்கை பத்தி சொல்றாரு. இதை பத்தி சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை பத்தி சொல்றாரு. பாருங்க, தளர்ந்து போயிட்டு உலர்ந்து போயிட்டு வம்சத்தார் என்று சொன்னாங்க. ஆசிமத, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவங்க சொல்றாங்க, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. எங்கள் நம்பிக்கைகள் அற்று போயிடுச்சு. எத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனங்க, தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் தான். எத்தனை பேர் இங்க ட்ரை போனா உட்காந்துருக்கிறீங்க, உலர்ந்த எலும்பா உட்காந்துருக்கீங்க. நம்பிக்கை அற்று போச்சு. எவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்தோம், எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டோம், என்னென்னோ பண்ணோம், ஆண்டவர் என்னதான் செய்ய வச்சிருக்கிறாருன்னு ஒண்ணுமே தெரியலை இந்த விஷயத்துல அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? பிரைஸ்ல உங்க ட்ரை போன தான் இப்போ கர்த்தர் காட்டுறாரு உங்க முன்னாடி. அல்லேலூயா. இந்த உலர்ந்த எலும்பை பாரு. ஒரு சிலர் ஒன்றும் இல்லை, நிறைய கிடக்குது, பிச்சு பிச்சு கிடக்குது. என்ன ஆண்டவர், இது எப்படி கூட்டி என்ன பண்ண போறீங்களோ ஒண்ணுமே புரியலையே, என் வாழ்க்கை எப்படி முடியும்னு தெரியலையே, என்ன இப்போ என்ன காரியம் எப்படிதான், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே ஆண்டவரே அப்படின்னு நம்பிக்கை அற்று போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் யார்கிட்ட கேட்கிறார் கேள்வி? உங்ககிட்ட தான் கேட்கிறார். இது உயிரடையுமா கேள்வி கேட்கிறார். அவர் செய்ய போகிறவர் தெரிந்தும் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்களா? இவ்வளவு திஷ்டாங்கமா காரியங்கள் நமக்கு இருக்குது. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? உயிரடையும், ஒரு சேனையாய் எழும்பும். அல்லேலூயா. சோ அப்ப அந்த உலர்ந்த எலும்புகள் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனத்துடைய நம்பிக்கை. அவங்க சொல்றாங்க, எங்க நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பங்கள் இல்ல சில காரியங்கள் அறுப்புண்டு போய் கிடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நான்லாம் உயிரோட வாழ்றேன், இவ்வளவு தைரியமா நின்று பிரசங்கம் பண்றேன் எல்லாம் சொன்னா, பிரைஸ்லா, காரியங்கள்லாம் சாத்தியமானதல்ல. கர்த்தர் மேல வைத்திருக்க நம்பிக்கையினால அவ்வளவு தைரியமா நான் பேசுறேன், இவ்வளவு தைரியமா நிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா போறேன், எங்க கூப்பிட்ற இடத்துல போய் ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன்னா ஒன்னே ஒண்ணு, என் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய வைத்திருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை மீறி நான் போலன்றதை தைரியமா சொல்ல முடியும். என்னோட திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னோட படிப்பு காரியமா இருக்கட்டும், படிப்பு கூட நான் சொல்ல, படிப்பு நான் எடுத்த குரூப் ரொம்ப கிருபையா கர்த்தர் அவருடைய சித்தத்தை நடத்தினார். என் பிள்ளைகள் பெற்றெடுத்தது. அல்லேலூயா. சோத்திரம். இன்னமும் காரியங்கள்லாம் அப்படியே நடக்கல. இன்னும் சிலதெல்லாம் உலர்ந்த எலும்பு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பிரைஸ்லா, நம்மளை குழப்பறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். ஆனாலும் கர்த்தர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் ஏதோ ஒன்றை செய்ய நினைத்திருக்கிறார். அதை என் வாழ்க்கையில செய்து முடிப்பது அவர் கடமை. அல்லேலூயா. அது விசுவாசிக்க வேண்டியது என் கடமை, அதை அறிக்கை செய்ய வேண்டியது என் கடமை. அதை அறிக்கை செய்யும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க வேண்டியது காரியம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, உலர்ந்து போயிற்று, எங்க நம்பிக்கைகள் அற்று போயிற்று, ஆகையால் பிரைஸ்லார் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணவும், உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி என்ன பண்ண போறாரா? வர பண்ணுவேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப 2 காரியம் நடக்கணும். ஒன்று, தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும். 2வது, கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படணும். பிரைஸ்லார்ட். இன்றைக்கு ஏன் நம்ம வாழ்க்கை இன்னும் சில மாற்றங்கள் வரல, ஏன் தேவனுடைய அற்புதங்கள் நடைபெறல, என்னை சேர்த்து தான் சொல்றேன். சில கரைக்கத்துடைய வேலை ஒன்று உண்டு. பிரைஸ்லார்ட். ஆனாலும் நடக்க வேண்டிய காலங்களில் நடக்காமல் போகக்கூடாது, அது நடந்து விட வேண்டும். கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார், அதை தான் நம்மளோடு கூட இன்னைக்கு தீர்க்கதரிசனமா பேசுகிறார். அல்லேலூயா. பிரைஸ்லார்ட். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை நம்பிக்கை அற்று போய் அதை பிரேத குழியிலே என்ன பண்ணியாச்சு? போட்டு மூடியாச்சு. அல்லேலூயா. அது பிரேத குழி. கர்த்தர் சொல்ல, பிரேத குழியை நம்பிக்கை என்ன, அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டோம். அது நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது. நான் உங்க கூட சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் எங்க வாழ்க்கையில் இழந்தது அதிகம், நிறைய இழந்திருக்கிறோம். சில விஷயங்கள்லாம், சிலது கர்த்தர் நியாயத்திற்கு கொண்டு போனா அது போனா போட்டோம். ஆனா சில விஷயங்கள் கர்த்தர் செய்யணும். நான் இன்னைக்கும் என் பிள்ளைகளுக்காகலாம் கூட சில விஷயங்கள் இன்னமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், முக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், நமக்கு அது நம்மளே கூட போனா போது விட்டுருக்கலாம், அது பிரேத குழியில போன போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை எழும்ப பண்ணுவார்.
அது எழும்ப பண்ணு. எப்போ எழும்ப பண்ணுவார்னா நமக்கு முதல்ல அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை விடக்கூடாது. சரியா? அடுத்தது அது மேலே என்ன ஊற்றப்படணும். நீங்கள் அதை அறிக்கை பண்ணணும், தீர்க்க தரிசனமாக சொல்லணும். நீங்களே சொல்லணும், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சிக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இந்த விஷயத்தில் எனக்கு நன்மையை செய்வார், இதில் நாங்கள் ஆசீர்வாதமாக நிற்போம், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல்ல நான் சொல்லட்டுமா, நீங்கள் எதை சொல்லணும்னா, இதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த செய்தி என்ன இருக்கும்னா, ஆண்டவர் எங்களுக்கு இந்த சொத்தை கொடுத்துருவார், இந்த சொகத்தை கொடுத்துருவார், படிப்பை கொடுத்துருவாரு, அப்புறம் ஆஸ்தியை கொடுத்துருவார், அந்தஸ்தை கொடுத்துருவார், மேன்மைப்படுத்திடுவார், இவ்வளோ சம்பளத்தில் வேலை கிடச்சிரும். தயவு செய்து சொல்கிறேன், இந்த வாழை பிடிக்கிறத விட்டுட்டு தலையை பிடிங்க. ஹல்லேலூயா. வாழை பிடிக்கிறத விட எதை பிடிக்கணும்? தலை. பள்ளி வாழை பிடிக்கிறவங்க பிடிச்சிடாதீங்க, அருந்து போயிடும். தலையை பிடிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன நினைக்கணும் தெரியுமா? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் வாழுவோம், நாங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம், நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்படுவோம், விசுவாசத்தினால் அநேக காரியங்களை சாதிப்போம், நாங்கள் சோர்ந்து போகிறது போல சோர்ந்து போக மாட்டோம், எங்களால் டெய்லி ஜெபம் பண்ண முடியும், எங்களால் டெய்லி வேதம் வாசிக்க முடியும், ஒரு நீதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ. இதெல்லாம் நீங்கள் முதல்ல இதில் உயிர் அடைஞ்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த உலக பிரகாரம் அத்தனை காரியமும் நம்ம துரத்திட்டு வருங்க. நான் பார்க்குறேன் எனக்கு என்ன தேவைன்னு ஆண்டுகிட்ட சொல்கிறனோ, சொல்லக்கூட வேணாங்க, மனசில் நினைக்கிறனோ, சாமான்கள் போதும், பிரைஸில் துணி துவைக்கும் போதும், நான் அப்படி படுத்துட்டு இருக்கும் போதும், இல்லை நான் வெளியில் வரண்டல நடக்கும் போதும், நான் என்னெல்லாம் இருக்க அந்த ஆண்டுகிட்ட பேசுகிறனோ நினைக்கிறனோ, அதை கூட ஆண்டவர் கேட்டு நிறைய விஷயத்த செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவ்வளோ துல்லியமாக நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறாரு அவர். அந்த ஜனங்க கேட்கல, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கல, அவராக பார்க்குறாரு. இவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, இவங்களை இப்படியே வழியில் அமிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து விழுந்துருவாங்க. நான் அப்படி அனுப்ப மாட்டேன், ஏன்னா என் வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் வசனத்தை கேட்டிருக்கீங்க? ஒவ்வொரு பிரச்சனையும் மேலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எத்தனை பேர் கையில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் எத்தனை பேருக்கு இருக்குது? எனக்கு ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது கர்த்தர் பேசினார். பிள்ளைகளை குறித்து என்னென்ன பேசினாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்ணால். 3 பிள்ளைகளை குறித்து தரிசனம் உண்டு. அல்லேலூயா. 3 பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பும் பிறந்த பிற்பாடும் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அந்த பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளோட பிள்ளைகளை பற்றியும் கர்த்தரோடு பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். பிரைஸ் இன்னி வரைக்கும் நான் அதெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. உங்கள் பெற்றோர் எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் கர்த்தரிடத்துல வாங்கியிருக்கிறீங்க? அவங்க பிறந்த நாளில் ஒரு ஜெபம் பண்ணணும். பிரைஸில் அவங்க ஒவ்வொரு வளர்ச்சியில் திருமண காரியங்களை உட்காந்து ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் வார்த்தை கொடுக்குறார். அது தீர்க்க தரிசனமாக நீங்கள் பிள்ளைங்க மேலே உரைச்சிக்கிட்டே இருக்கணும், உங்கள் குடும்பத்து மேலே உரைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறேனே, எல்லா விஷயத்துலையுமே திருமணம் காரியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உலக லாபத்தையே பார்த்து செய்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதிலிருந்து இருக்கிறது போல அழைக்கிற தேவன், எல்லாவற்றாலும் இப்படிலாம் கர்த்தரை விசுவாசிங்க, இப்படிலாம் ஆண்டவர் நம்புங்க, இப்படிலாம் கர்த்தர் செய்வார் என்றதே நீங்கள் முதல்ல ஆழமாக அந்த நம்பிக்கை முதல்ல கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக ஆண்டவர் நாமத்துக்காக வைராக்கியமாக நீங்கள் எதெல்லாம் இழக்கிறீங்களோ, எங்கெல்லாம் உறுதியாக நிற்கிறீங்களோ, அங்கே மட்டும்தான் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேல் உறுதியாக நின்னான். ஜெபத்தை விட மாட்டேன், எது போனாலும் போட்டோம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் போனாலும் போட்டோம், எது போனாலும் போட்டோம், நான் எப்பவுமே ஜெபிக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவருக்கு இறுதியில் எல்லாம் தெரியும் மாற்றிக்கிறாங்க. கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். நின்னா தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. சிங்கங்கன் கெபியில் போட்ட போதும் பிரைஸ் தி லார்ட் அவன் என்ன பண்ணான்? அதான் யாரோ சொன்னாங்க, அவன் என்னது அந்த தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு சோத்திரம், அவன் ஒரு வெஜிடேரியன் மாத்திரம் சாப்பிட்டானா, அதனால கர்த்தர் சிங்க கெபிக்குள்ளே போட்டு சிங்கத்தை வெஜிடேரியனை மாற்றிட்டாராம். அப்படி யாரோ சொன்னாங்க, எங்கே கேட்டேன் அந்த வார்த்தையை, ரீசெண்ட் போன வார்த்தையில் தான். இவன் பொறுத்துற பண்ணினாருனா, ஆமாம் ராஜ போஜனெல்லாம் வானா, எனக்கு வெறும் என்ன பண்ண காய்கறி பருப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாலாம். இவனுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது, எங்கே போனா சிங்க கெபிக்குள்ள, சிங்கம் சுற்றி வந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, இவன் வெஜிடேரியனாக இருந்து தீட்டுப்படாமல் என்ன பண்ணிட்டா, தீர்மானம் பண்ணி வந்தவன்டா, அதில் சிங்கத்தெல்லாம் என்ன மாற்றிட்டாரா, வெஜிடேரியனை மாற்றிட்டாரா அப்படின்னு ஒருத்தர் யாரோ சொன்னாங்க. அது அல்லேலூயா. ஸோ உண்மைதாங்க. நீங்கள் எதெல்லாம் ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி நிற்கிறீங்களோ, அதை அப்படி மகிமையாக கர்த்தர் செயல்படுத்த வைப்பார். எதையுமே தேவனுடைய நாமத்துக்காக நீங்கள் செய்கிற ஒன்று கூட கர்த்தர் அற்பமாக நினைக்க மாட்டார். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது கூட ஆண்டவர் மறக்க மாட்டாராம். நீங்கள் வரவங்களுக்கு, அதாவது என் பேருக்காக அப்படி செய்கிறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன் அப்படி நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ தேவநாமத்துக்காக, ஒன்றை கூட கர்த்தர் மறந்து விட அநீதியான தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வசனங்கள் இருக்குது, எத்தனை பேருக்கு வார்த்தைகள் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கா? கர்த்தர் செய்வாரா?
ஆனால் சூழ்நிலை எத்தனை பேருக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக போகுது, நேர் எதிராக போகுது. அப்படி தான் போகும், அப்படி தான் போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறபடி என்ன பண்ணாது இருக்காது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ரவர்சரியாக தான் போகும், எல்லாமே நேர் எதிராக தான் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கர்த்தர் கவனமாக பார்த்துட்டு இருப்பார். யோபு மேலே திட்டம் வச்சுட்டாரு. யோபு எப்படி ஆசீர்வதிக்கணும்? உத்தமப்பா, இருக்கிறத அவன் சன்மார்க்கன், இந்த இருக்கிற ஜனங்கள்லாம் அவன் சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுறவன், பொல்லாப்பை விட்டு விலகிறவன். அதனால இவனுக்கு ஒரு வித்தியாசம் பண்ணி இவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும் மனசில் அவர் வச்சுட்டாரு. அப்புறம் தாங்க பிசாசு வந்ததெல்லாம் அவர் மனசில் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அவர் வந்தது அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு வழி வச்சுருந்தார். அதுக்கு தான் சாத்தான் போனான், பேசினான். பிரைஸ் தி லார்ட். வேலி எடுத்து வச்சுருந்தாரு, வேலையை திறக்கணும்னு அவருக்கு தெரியும், திறந்து கொடுத்தாரு, எல்லாம் நடந்தது. ஆனால் யோபு என்ன பேசுகிறான்னு உத்து என்ன பண்ணிகிட்டே இருந்தார், கேட்டுகிட்டே இருந்தார். அவன் நிறைய பேசினான், உண்மைதான். ஆனால் அன்றைக்கு இருந்த சத்தியத்தின் அறிவில், அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், அன்றைக்கு வந்து அத்தனை சோதனையில் அவன் பேசுறது கர்த்தருக்கு தப்பாக தெரியல. யோபு பேசுனது போல் நீங்களாம் என்ன பண்ணல, உத்தமமா பேசலன்ட்டார். அவன் கரெக்டாக பேசிகிட்டு இருந்தானா. ஹல்லேலூயா. அவன் முடிவில் கரெக்டாக வந்துட்டான். அதனால் கர்த்தர் பார்த்தாரு, யோபு என்ன பண்ணிட்டார், ரெட்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ காரியங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் அப்போ யோபுவோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு? அடுத்து 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 ஒருத்தர் செய்தி கொண்டு வந்து போகிறதுக்குள்ளே அடுத்த செய்தி வந்து எல்லாம் ஒன்றுலாம் போய் கிடச்சி சரீரமும் நம்மளாம் அந்த அளவுக்குலாம் போகலைங்க, அந்த அளவுக்குலாம் போகல. சோத்திரம். இப்படிதான் சொல்கிறாரு இயேசுவை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அடுத்த கட்டம் எங்கே போனார்? சிலுவைக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. அப்போ என்ன இது மகிமைப்படுத்துவேன்னீங்க, நடக்கிறதெல்லாம் காரி துப்புறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, அடித்து ரத்தம் வர வைக்கிறாங்க. இதான் மகிமை ஆண்டவரேனா? இது முடிவை பாரு. உயிர்த்தெழுகிறாரு. இன்னி வரைக்கும் ஆண்டோட நாமம் மகிமைப்படுது. வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நம்மையும் கர்த்தர் மகிமைப்படுத்த, நம்மையும் உயர்த்த, அவருடைய நாமத்துக்கு ஒரு பெரிய சாட்சிகளை நம்ம நிறுத்த, நம்ம குடும்பத்தை, நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்க. நான் அந்த சிஸ்டர் நிறைய பேசினேன், சொன்னேன் இல்லையா? அவங்க நிறைய காரியங்களை பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், லஞ்சம் கொடுக்காம கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குது. ஹல்லேலூயா. ரீஎம்பர்ஸ்மெண்ட் போட்டு பில்லு போட்டு என்ன பண்ணல, மெடிசன் பொய்யான பில்லை காமிச்சு காசு வாங்கலை. சோத்திரம். இது இன்சூரன்ஸ் இப்போ பணத்தை, பைக் இன்சூரன்ஸ்க்கு, சாரி கார் இன்சூரன்ஸ்க்கு பணத்தை பொய்யா சொல்லி வாங்கலை. கர்த்தர் சும்மா இல்லை. 10,000 ரூபாய்க்கு போனால் 25,000 கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ். அந்த கொஞ்சம் பணத்துக்கு இப்போ போகாமல் அலையாமல் இருந்ததுனால கர்த்தர் தெய்வீக சுகத்தை ஜீவனாலெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதுதாங்க சாட்சி. இப்படி தாங்க மனுஷங்க வாழணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எங்கெல்லாம் வைராக்கியமாக நிற்கிறோமோ, ஆனால் அடுத்தடுத்து அவங்களுக்கும் நிறைய வியாதிலாம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லாத்துலேயும் கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. சில காரியம் அவங்க அப்பப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, என்கிட்ட நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, ஜோம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அவள் பாருங்கள், ஆண்டவர் அவருக்காக நம்ம நிற்கும் போது அவர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பிரேத குழியில் போனது போல, அதே மாதிரி தான் பாருங்கள் லாசருடைய வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்ணிட்டான், சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட மேலே இருக்கும். ஏன்னா செத்தே 4 நாள் அதுக்கப்புறம் தான் வந்தார். அப்போ அவன் உயிரோடு இருந்து வியாதிப்பட்டப்பெல்லாம் யோசித்து பாருங்கள், அன்பாக இருந்தார், அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தார். ஆனால் கூப்பிட்டா என்ன பண்ணல. அப்போ தான் வர வழியில் அவங்கள பார்க்குறாரு, இவங்கள பார்க்குறாரு, அவங்கள சுத்தப்படுத்துகிறாரு. வழி இங்கே முக்கியமாக தெரியல. இன்றைக்கி நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில் தோணும், நாங்கள் ஜோம் பண்ணுறோம், அவங்களாம் நடக்குது, அவங்களுக்கு நடக்குது, அவங்களாம் அவங்கள ஜோம் கூட பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் சர்ச்சு கூட வர மாட்டாங்கன்னு அவங்களாம் நடக்குது, ஆனால் எங்களுக்கு கண்டுக்காது போல் இருக்கிறாரு. நிறைய பிரைஸில் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க நிற்கிறீங்க. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், அவர் தாம் செய்ய போகிறது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் செய்ய போகிறது மகிமையானதாக இருக்கும். எங்கேயுமே செய்யப்படாத, யாரும் கேள்விப்படாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கடைசியில் வந்தார், எல்லாம் அழுகுறாங்க, இவங்க நம்பிக்கை பிரேத குழியில் போயிடுச்சு, இது உலர்ந்த எலும்பா போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஆல் ஃபினிஷ்ட். அவன் மறிச்சிட்டான், அவனை குகைக்குள்ளே வச்சுட்டோம். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் என்ன பண்ணல, அற்புதத்தை எதிர்பார்க்கல. அப்படி தான் மார்த்தாலும் சொன்னால், மரியாளும் சொன்னான். ஆனால் ஆண்டவர் பிரைஸில் அங்கே போய் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. பிரைஸில். ஆனால் அங்கேயும் ஒரு காரியம் இருந்துச்சு, கல்லை புரட்ட சொன்னார். ஏன் இவ்வளோ பண்ணவர் கல்லையும் அவரே புரட்டிருக்கலாமே, கல்லை புரட்டிருக்கலாம்ல, புரட்டலையே. யாரை புரட்ட சொன்னார்? இவங்கள தான் புரட்ட சொன்னார். இவங்க தான் புரட்டினாங்க கல்லை புரட்டினோன்னு கர்த்தருடைய வல்லம் அங்கே இறந்தது, கர்த்தருடைய சத்தம் அங்கே துணித்தது.
உயிரோடு கூட செத்து 4 நாள் ஆகி நாறி போன லாசரு உயிரோடு எழும்பி வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் செத்து போய் பிரேத குழியில கிடக்கிற உங்க நம்பிக்கைகளை கர்த்தர் உயிரோடு கொண்டு வருவதற்கு அவர் சொல்றார், நான் பேச போறதில்ல, என் ஆவியை உனக்குள்ள அனுப்பி நீயே அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என் ஆவி இறங்கும், அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாமே உயிர் பெற்று எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆண்டு உங்ககிட்ட தான் கேட்கிறாரு, நீ தான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நீ தான் பேசணும். நீ பேசும்போது நான் தான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியில ஜெபிக்காம அப்படியே முன்னு ஜெபம் பண்ற ஜெபம்லாம் தயவு செய்து மூட்டை கட்டிங்க, அங்கே அற்புதமே நடக்காது. நல்ல ஸ்பிரிட்டுக்கு விட்டு கொடுங்க, ஆவியானுக்கு விட்டு கொடுங்க. இப்போ நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் எழும்ப போகிறது. அதான் எழும்பி ஒரு மனுஷனாய் அல்ல, ஒரு சேனையாய் எழும்ப போகிறது. அது தேசத்தை கலக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்ணுவேன்னா இஸ்ரவேலுக்கு கொண்டு வருவேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவேன். இஸ்ரவேல் தேசம் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அந்த ஜனத்தை குறித்து அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. நான் அதை எடுத்தா எனக்கு டைம் போயிடும்ன்றதுனால நான் எதுவுமே இப்போ கொண்டு வரல. நீங்க எடுத்து போட்டு பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் நிலை பெற்று இருக்கிறது. குட்டி நாடுதான். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படிப்பட்ட விசுவாசத்திலையும் இப்படிப்பட்டதான பரிசுத்தாவின் அனுபவத்திலையும் இப்படிப்பட்ட நீதியின் வாழ்க்கையிலையும் பிரைஸ் தி லார்ட் நம்பிக்கையில தேவனுடைய வார்த்தையை உரைத்து நம்பிக்கையை அழிந்து போகிற கட்டத்துல இருந்து அது உயிர் பெற்று எழுப்புகிற கூட்டம் குட்டி கூட்டமா தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? அவங்க நாடு எப்படிப்பட்ட நாடு? இன்னைக்கும் எப்படி? குட்டி தேசம். இஸ்ரவேல் தேசம் குட்டி தேசம், கொஞ்சம் ஜனங்க தான். ஆனா அவங்க உலகத்தையே கலக்கிறாங்க, உலகத்தையே கலக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிற அதாவது உங்களுடைய அற்ப விசுவாசம், கொஞ்சம் பலன், பிரைஸ் தி லார்ட், இதை நீங்க என்ன பண்ணணும்? இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்ப? அதாவது கர்த்தர் மேலோட பேசியிருக்கிறாரு. இப்போ எந்த உலர்ந்த எலும்பு எது நீங்க கண்டுபிடிக்கணும்? உலர்ந்த எலும்பு எதுன்னு எதுல நீங்க நம்பிக்கை அற்று போயிருக்கிறீங்க? எங்க ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்க? இன்னும் கேட்டா ஒரு சிலருக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நிறைய சூழ்நிலையை பார்த்து, நிறைய மனுஷனுடைய பிஹேவியரை பார்த்து, நிறைய பேருடைய சொல்ற வார்த்தைகளையெல்லாம் பார்த்து நீ சில காரியங்கள்ல என் திட்டத்தை மாறி தப்பா சில டிசிஷன்ல உட்காந்துருக்கிற, தப்பான காட்டில் உட்காந்துருக்கிற, வெறுத்து போய் கர்த்தர் சொல்ற, இல்ல நீ ஆதில எதை விசுவாசித்தையோ அதை திரும்ப இப்ப உயிர்ப்பித்து கொண்டு வா, அதை நீ அறிக்கை பண்ணு. தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்றாரு, நீ நிறைய காரியம் சூழ்நிலை உன்னை வேற மாதிரி ஆக்கிடுச்சு. சரி இப்படி வாழ்ந்துடலாம், சரி இப்படி இனிமே யாரையும் நம்பக்கூடாது, நீ இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லாது. பிசாசு நடுவில் கொண்டாந்து உன்னை ட்ராக்கை மாத்தி இருக்குது. நான் சொன்னதுதான் உன் ஆதில உன் உள்ளத்துல போட்ட சில விருப்பங்கள், பிரைஸ்ல ஆதில உனக்கு கொடுத்த சில காரியங்கள், ஆனா அதுக்கு மாறா எல்லாம் நடந்ததுனால நீ நம்பிக்கை அற்று போயிருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அதை செய்ய வல்லவன், நான் நேற்றும் என்றும் நான் சொன்னதுதான், அதை நான் மாற்ற மாட்டேன். நீ மாத்திட்டு போனா உண்டு, செகண்ட் ஆப்ஷன் விட்டுருவேன். ஆனா அதுல மகிமை இருக்காது, அதுல சில பிரச்சனைகள் வந்தா ஒரு திருப்தியா வாழ முடியாது. ஏன்னா நம்மளா தேடிட்ட ஆப்ஷன் கஷ்டம். ஆனா கர்த்தர் சித்தத்துல காலை வச்சோம்னா போராட்டங்கள் எழும்பும், சூழ்நிலைகள் நேரெதிராய் மாறும், பிரச்சனைகள் வரும், உங்களை எங்கேயோ தள்ளுற மாதிரி இருக்கும், பிரேத கல்றையிலே போய் மூடிடுவோம், சோத்திரம் எல்லாமே உலர்ந்து போயிடும். ஆனாலும் அங்கே இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்க ஒரு ஆள் எழும்ப வேண்டும், என் ஆவி இறக்க ஒரு ஆள் இறங்க வேண்டும், அப்பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் எழும்பி ஒரு பெரிய சேனையா நிற்கும். நான் அந்த சேனை அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்துடுவேன். அல்லேலூயா. உங்களை திரும்ப தேசத்துக்குள்ள கொண்டு வருவேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் திரும்ப தாழ்மையா சொல்றேன், எத்தனை பேர் ஜெபஜீவியம் ரொம்ப கரெக்டா இருக்கு? எத்தனை பேர் உபவாச வாழ்க்கை கரெக்டா இருந்துச்சு இந்த வருஷத்துல? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்ன பொருத்தனைகள்ல உண்மையா இருந்தீங்க? எத்தனை பேர் விசுவாசம் தடுமாறாம கரெக்டா இருந்துச்சு? எத்தனை பேர் தெய்வீக சுவாபத்தில் ஒழுங்கா நின்னீங்க சோதனைகள் வந்த போதெல்லாம்? இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோம்ல, இதெல்லாம் மறிச்சிட்டோம்ல, இதெல்லாம் காஞ்சி போயிடுச்சுல்ல. எந்தெந்த இடங்கள்லாம் சவால் வந்தப்போ வைராக்கியமா நிற்க முடியல ஆண்டதுக்காக, அற்பமான சில காரியங்களுக்காக, சில மனுஷர்களுக்காக நிறைய விட்டு கொடுத்து போயிட்டோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னும் அற்புதம் கிடைக்கல. ஹல்லேலூயா. 2021 இது வாக்குத்தத்தமா நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இன்னும் ஜனம் பெறாதனால தான் கர்த்தர் திரும்ப ஒரு விஷயம் பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். பிரைஸ்ல எல்லாரும் கண்ணில் மூடி முதல்ல கொஞ்ச நேரம் அமைதலாம். எங்கெங்கெல்லாம் என்னுடைய எலும்பு உலர்ந்து போச்சு, என் நம்பிக்கை அற்று போச்சு, பிரைஸ் எங்கெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இப்படிலாம் வாழ முடியல ஆண்டவரே, இப்படிலாம் இருக்க முடியல சொல்லிட்டு நீங்களா சில ஆப்ஷனை தேடிக்கிட்டு சில விஷயத்துல அப்படி போயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஆவியை நம்ம மேல இறக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப தீர்க்க தரிசனமா உங்களுக்குள்ள உரைச்சிக்க போறீங்க. என்ன உரைக்க போறீங்க? என் வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போன காரியங்களை, என் வாழ்க்கையில செத்து போன ஆவிக்குரிய ஜீவியம், நான் திரும்ப சொல்றேன், ஸ்பிரிட்டோட லிங்க் பண்ணுங்க. இதை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார்.
நான் திரும்ப எழும்ப போறேன், ஒரு சேனையா எழும்ப போறேன், காலூன்றி நிற்க போகிறேன், கர்த்தரோடு நான் நடக்க போகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு எலும்புகள், சோத்திர தோள்கள், தசைகள் எல்லாம் வரப்போகிறது. நான் எழும்ப போகிறேன். உணர்ந்த எலும்பு அது தொட்டா தெரியாது, ஒண்ணும் பண்ண ஒரு உணர்வு இல்லாம கிடக்கும். ஆனா ஒரு மனுஷனா எழுப்பிட்டா உணர்வோடு எழும்பும். பிரைஸ் தி லார்ட். அது காலூன்றி நிற்கும், கர்த்தரோடு நடக்க. ஏன்னா கர்த்தர் எழுப்பின அந்த பிரைஸ் எலும்பு கர்த்தரோடே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? தேவனுடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த காரியங்கள் உங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தை எழுப்புவது வரும்பொழுது தானாகவே உங்க குடும்பங்கள் நடக்க வேண்டிய நன்மைகள், ஸ்தோத்திரம், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டிய சுகங்கள், பிரைஸ் அநேக தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய இப்பொழுது எழும்ப போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாரும் எழும்ப பண்ணணும்ப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஜனங்க வரணும்ப்பா. உங்களுடைய ஆளுகைக்குள்ள வரணும்ப்பா. உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்ப்பா. உங்க நன்மைக்குள்ள வரணும்ப்பா. ஆமென், ஆமென். சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. எஸ் 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 எஸ். ஆவி ஊற்றப்படும் வரைக்கும், ஆவி ஊற்றப்பட வரைக்கும் எல்லாம் உலர்ந்துதான் கிடக்கும், எல்லாம் வனாந்திரமா தான் கிடக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பிற்பாடு செழிப்பான செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. வனாந்திரம் காடாய் செழிப்பான வெளியா வயல்வெளியாய் மாறுமே. எஸ் எஸ். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பி ஒரு சேனையாய் மாறுமே, மாறுமே. பலத்த செய்கைகள் உண்டாகுமே இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்து முடிக்க போறானாலும் தொடர்ந்து வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் புதிய காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார். அது ஆவியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பிரிட் ரெலம்ல அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. யோபுல ஸ்தோத்திர தாவீது சொன்னது போல, யோபு சொல்லுகிறான், காதுனால் கேட்டதை நான் கண்கள்னால பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாவீது சொன்னா, நான் காதுனால கேட்டதை நான் கண்கள்ல காண்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறத உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் அவர்களிடத்துல கேட்ட கேள்விகளை இன்றைக்கு எங்களிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதை நாங்க உண்மையாவே அவர்களை விட நாங்க அறிந்தவங்களா தான் இருக்கிறோம். ஆனா இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு பார்த்துட்டு ஆண்டவரே தெரியாதுன்னு சொன்னா என்னப்பா, எங்களுக்கு தெரியும். கர்த்தர் செய்ய போறது எங்களுக்கு தெரியும். நாங்க தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை செய்யும், விசுவாசிக்க உதவி செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். செய்தி கொடுத்த மகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் எடுக்கிற அத்தனை ஊழியங்கள், புது வருட பழைய வருட ஆராதனைகள், மற்ற சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். பிரசனங்களுக்கு முன்னாடி போகட்டும். தடைகளை கர்த்தர் மாற்றி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.